Very good morning to one and all who are all watching this video. இன்னைக்கு வீடியோவில் என்ன கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2016 கேட்ட கொஸ்டின்ஸ் பார்ப்போம். We already uploaded 3 parts of video. This one is fourth one. First question. The income of A and B are in the ratio 3:2 and their expenditure are rupees 14,000 and 10,000 respectively. If A saves rupees 4,000, then B's saving will be. ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க கொஷினில், ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துட்டாங்க, இன்கமோட ரேஷியோ 3:2. அப்புறம் வேறு என்ன டீட்டெயில் சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா ஏ 14,000, பி 10,000. சேவிங்ஸ், இது எக்ஸ்பெண்டிச்சர். சேவிங்ஸ் எவ்வளோ, ஏ 4,000 சேவ் பண்ணுறாங்க, பியோட சேவிங் தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். இப்போ வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மொத்த டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சிடலாமா? 18,000 அப்படிங்கிறது ஏவோட இன்கமா, எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங் 18,000. இது என்ன ரேஷியோவில் இருக்குது? 3. அதாவது 3ங்கிற ரேஷியோ தான் 18,000. அப்போ 2ங்கிற ரேஷியோ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதை கிராஸ் மல்டிப்ளை 2 into 18,000 divided by 3. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 12,000. 12,000 அப்படிங்கிறது என்னது? 12,000 அப்படிங்கிறது டோட்டல் இன்கம். அதில் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர்? 10,000 செலவு பண்ணிடுறாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 2,000 தான் சேவ் பண்ணுவாங்க. சேவிங்ஸ் 2,000. ஸோ இதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் த சிமிலாரிட்டி இன் த ஃபாலோயிங்: ஆரஞ்ச், peach, olive, chrome. We know that all of them are colors. B is the right answer. Move on to next problem. இந்த ப்ராப்ளம் சிலாஜிசம்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க? எம்ப்ளாயீஸ் ஆர் வெல் பெய்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர் வெல் பெய்டு. எம்ப்ளாயீஸ் அப்புறம் வெல் பெய்டு அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்டு ராஜன் ஏர்ன்ஸ் வெல். செகண்டு ராஜன் ஏர்ன்ஸ் வெல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ராஜன் இஸ் அன் எம்ப்ளாயி. ராஜன் இஸ் அன் எம்ப்ளாயி. நோ, ராஜன் எம்ப்ளாயா இல்லை அப்படின்றது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கல. ஓகே. செகண்டு ராஜன் இஸ் அன் செல்ஃப் எம்ப்ளாய்டு. இங்கே செல்ஃப் எம்ப்ளாய்டு பற்றி எதுவுமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஸோ ஆன்சர் இஸ் நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ். நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ். ரெண்டுமே ஃபாலோ ஆகலை. Move on to next problem. If Delhi is coded as some codes are given, then Bombay is alphabet series. செக் பண்ணி பார்ப்போம். டெல்லி டி அப்படின்றதுக்கு கியூ அப்படின்னு எழுதியிருக்காங்களா? டிக்கும் கியூக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, டி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அதாவது 13th லெட்டர் தான் கியூ. டிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 13th லெட்டர் கியூ. அப்புறம் ஈக்கும் ஆருக்கும் செக் பண்ணி பார்ப்போம். ஈக்கும் ஆருக்கும் செக் பண்ணி பார்த்தா 13th லெட்டர் ஆர். ஈலேருந்து 13th லெட்டர் ஆர் ப்ளஸ் 13. எல்லுக்கும் ஒய்யுக்கும் செக் பண்ணி பார்ப்போம். 13th லெட்டர். இங்கே எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 13 லெட்டர், அதாவது டிலேருந்து 13 லெட்டர் கழிச்சு எழுதுறாங்களா? ஸோ பாம்பே அப்படின்றதும் இதே லாஜிக்கில் எழுதலாமா? பிலேருந்து அப்போ 13 லெட்டர் பார்க்கணும். பிலேருந்து 13 லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. பிக்கு ஓ. ஓலேருந்து 13 லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா பி. எம்லேருந்து 13 லெட்டர். எம்லேருந்து 13 லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா இசட். பிலேருந்து 13 லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஓ. ஏ. ஏலேருந்து 13 லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா என். ஒய்யை செக் பண்ணி பார்ப்போம். ஒய்லேருந்து 13 லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா எல். ஸோ ஆன்சர் இஸ் OBZONL. இதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இஃப் கோயிங் இஸ் கோடட் as some codes are given and casual is coded as some codes are given, then logic. இது ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். இங்கே நியூவாக எந்த லெட்டரும் கொடுக்கல, ஆல்ரெடி கொடுத்த லெட்டர்ஸ்லேருந்து தான் கோட் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ
எல் அப்படின்றதுக்கு என்ன கோட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முன்னாடி இருக்கிறதுல செக் பண்ணி பார்ப்போம். எல் அப்படின்ற லெட்டர் இங்கே இருக்குது. எல்லுக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க, 6 அப்படின்றது கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓக்கு செக் பண்ணி பார்ப்போம். ஓ இங்கேருந்து செகண்ட் லெட்டராக இருக்குது, இங்கேருந்து செகண்ட் லெட்டர் 8. ஸோ ஓக்கான கோட் 8. ஜி செக் பண்ணி பார்ப்போம். ஜி 3. ஐ ஐ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2. சி இங்கே ஃபஸ்ட் லெட்டராக இருக்குது, இங்கே ஃபஸ்ட் லெட்டருக்கான கோட் 4. ஏ இங்கே செகண்ட் லெட்டராக இருக்குது, செகண்ட் லெட்டர் இங்கே 0 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க ஏ. எல்லுக்கு அகைன் 6. ஸோ ஆன்சர் இஸ் 6 8 3 2 4 0 6. இதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, மஞ்சு டேக்ஸ் 18 days to complete a work. If she works with her friend Jenny, then complete it in 12 days. How many days will it take for Jenny to complete the work alone? ரொம்ப சிம்பிள் தான். என்ன சொல்லியிருக்காங்க, மஞ்சு அப்படின்றவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் தேவைப்படுது, 16 நாள் தேவைப்படுது. அதே அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து மஞ்சு அண்ட் ஜெனி 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 12 நாளில் ஒர்க் முடிஞ்சிருது. ரொம்ப சிம்பிள் தான். இது ரெண்டுத்துக்கு மேலே எல்சிஎம் எடுங்க. 16க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தால் 48. 16 into 3 48, 12 into 4 48. இந்த 48 அப்படிங்கிறது டோட்டல் ஒர்க். 3 அப்படிங்கிறது 1 டேக்கான ஒர்க். 1 டேக்கு மஞ்சு அப்படிங்கிறவங்க 3 யூனிட் முடிச்சாங்க அப்படின்னா மஞ்சு அண்ட் ஜெனி 2 பேரும் சேர்ந்து 4 யூனிட் முடிக்கிறாங்க. நம்மக்கிட்ட கொஷினில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஜெனி மட்டும் ஒர்க் பண்ணால் அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்றது தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகே, மஞ்சு அண்ட் ஜெனி 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 யூனிட் பண்ணுறாங்க. அதில் 3 யூனிட் யார் பண்ணுறா, மஞ்சு மட்டுமே 3 யூனிட் பண்ணுறாங்க. அப்போ ஜெனி எத்தனை யூனிட் தான் ஒரு நாளைக்கு பண்ணியிருப்பாங்க, ஒரு நாளைக்கு 1 யூனிட் தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 1 யூனிட் பண்ணால் எத்தனை நாள் தேவைப்படும் அப்படின்றது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 48 days. இதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Solve 10 to the power of 9 into 10 to the power of 2 divided by 10 to the power of 3. 10 to the power of 9 into 10 to the power of 2 divided by 10 to the power of 3. 10 to the power of 8 is the answer. Move on to next problem. இந்த ப்ராப்ளம் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. 5 pickles, mango, lime, tomato, gooseberry and garlic are kept in 5 jars in a row in random order from left to right. ஓகே, கண்டிஷன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க, கூஸ்பெரி இஸ் நாட் அன் எக்ஸ்ட்ரீம் எய்தர். ஓகே, தேர் இஸ் 1 jar between mango and garlic. Tomato is placed on left side of lime. The second jar from the left contains garlic. ஓகே, அரேஞ்ச் பண்ண ஆரம்பிப்போமா. இந்த 4 கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை பிளேசஸ் இருக்குது, 5 பிளேசஸ் இருக்குது. எது டெஃபினட்டாக தெரியுது அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு 4th ஒன் பாருங்கள், த செகண்ட் ஜார் ஃப்ரம் த லெஃப்ட் கண்டெய்ன்ஸ் கார்லிக். அதாவது லெஃப்ட்லேருந்து செகண்ட் ஜார் கார்லிக் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஓகே, இது டெஃபினட்டாக தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். டொமேட்டோ இஸ் இன் த பிளேஸ் ஆஃப் லெஃப்ட் சைட் ஆஃப் த லைம். நோ, தேர் இஸ் 1 jar between மேங்கோ அண்டு கார்லிக். மேங்கோக்கும் கார்லிக்குக்கும் நடுவில் 1 jar இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நமக்கு கார்லிக் செகண்ட் ஜார் அப்படின்றது தெரியும், இது ஃபர்ஸ்ட் ஜார். அப்போ 0th பொசிஷனில் வைக்க முடியாதா மேங்கோ. ஸோ மேங்கோ அப்படின்றது எங்கே வைக்கலாம், இங்கே மட்டும்தான் 4th பொசிஷனில் மட்டும்தான் மேங்கோ அப்படின்றத வச்சா ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஜார் இருக்க மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கூஸ்பெரி இஸ் நாட் அண்ட் எய்தர் எக்ஸ்ட்ரீம்ஸ். எந்த எக்ஸ்ட்ரீம்ஸ்லையுமே கூஸ்பெரி இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போ கூஸ்பெரி எங்கே தான் பிளேஸ் ஆகும், இங்கே மட்டும்தான். ஓகே, அடுத்து தேர்ட் கண்டிஷன் பாருங்கள், டொமேட்டோ இஸ் பிளேஸ்ட் ஆன் லெஃப்ட் சைடு. டொமேட்டோ இஸ் பிளேஸ்ட் ஆன் லெஃப்ட் சைடு ஆஃப் லைம். இங்கே லைம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே டொமேட்டோ. ஓகே, இப்போ கொஷின்ஸ் பார்ப்போம். லைம் இஸ் இன் த டேஷ் ஜார் ஃப்ரம் த லெஃப்ட். லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது லைம் அப்படின்றது எத்தனாவது ஜாராக இருக்குது, 1 2 3 4 5, 5th ஜார். இதான் ஆன்சர். அடுத்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, மிடில் ஜார் கண்டெய்ன்ஸ் கூஸ்பெரி. இதான் ஆன்சர். அடுத்தது, there are 2 jar between which of the following. செக் பண்ணி பார்ப்போம். கூஸ்பெரி அண்டு டொமேட்டோ. கூஸ்பெரிக்கும் டொமேட்டோக்கும் நடுவில் 1 jar தான் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்ப்போம். மேங்கோ அண்டு லைம் இல்லை. டொமேட்டோ அண்டு மேங்கோ 2 jar இருக்குது எக்ஸாக்டாக. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர்.
Move on to next problem. இந்த ப்ராப்ளம் ஏஜஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. 6 years ago, the ratio of the ages of two persons P and Q was 3:2. 4 years hence, the ratio of the ages will be 8:7. What is P's present age? ரொம்பவே சிம்பிள் தான். என்ன சொல்லியிருக்காங்க, 6 years ago 6 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பிக்கும் கியூக்கும் 6 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெசன்டேஜில் இது XY அப்படின்றத ப்ரெசன்டேஜாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜ் என்ன ரேஷியோவில் இருந்திருக்கு, 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் இருந்திருக்கு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 4 years hence the ratio of the ages will become 8:7. 4 வருஷத்துக்கு அப்புறம் 8:7 மாறி இருக்கு. ஓகே, இப்போ இதே மாதிரி நிறையா சால்வ் பண்ணியிருக்கோமா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். ரேஷியோஸை லெவல் பண்ணுவோமா, இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் 1, இங்கேயும் டிஃப்ரென்ஸ் 1. ஸோ ரேஷியோஸை லெவல் பண்ண வேணாம், இங்கே ஈக்குவலாகவே இருக்குது. ஸோ 2க்கும் 7க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்றத செக் பண்ணுங்கள். 5. இந்த 5x தான் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 6 + 4, இந்த 10 வருஷம். இந்த 10 வருஷத்தில் தான் எவ்வளோ ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 5ங்கிற ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ x = 2. இப்போது 4 வருஷத்துக்கு அப்புறம் 8:7ங்கிற ரேஷியோவில் இருக்கா, பியோட ஏஜை செக் பண்ணிப்போம். 8 × 2, 8 × 2 16. இது எப்போ, 4 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ ப்ரெசன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 4 வருஷத்தை மைனஸ் பண்ணிட்டா ஆன்சர் 12. ஸோ ஏஜ் ஆஃப் பி இஸ் 12. இதான் ஆன்சர். Move on to next problem. Choose the pair which is related in the same way as the words in the first pair from the given choice. Tennis court, boxing ring. I hope this video is very useful. You may share this video to your friends or family who are all preparing for competitive exams. All the best.